ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டிவிக்கு எம்எல்ஏ சரத்குமார் அவர்கள் தங்களுடைய பணியை முழுமையாக செய்ய முடியலை, மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியலை. அதற்கு இடையூறாக லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், பிரசிடெண்ட்டு, வார்டு, இந்த மாதிரி லோக்கல் கைகள்லாம் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் நல்லது செய்ய முடியலை. எம்எல்ஏக்கள் எல்லாருமே திமுக ஆட்களாக இருக்காங்க. அதனால் வர எலெக்ஷனில் எங்களை ஜெயிக்க வச்சு எங்களுடைய ஆட்களை கவுன்சிலராகவும் பிரசிடெண்ட்டாகவும் வார்டாகவும் மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அவர் பேசியதனுடைய பின்பொருளை சொன்னேன், சரிங்களா? இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஒரு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் விஜய் அவர்களை, அதாவது நமது தமிழக முதல்வர் விஜய் அவர்களை தரைக்குறைவாக பேசிட்டார். தரைக்குறைவாக, அதாவது ஒரு கடுமையான தாக்குதல்களுக்குரிய வார்த்தைகளால் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏவை, திமுக எம்எல்ஏவை, டிவிக்கே முதலமைச்சர் விஜய் அவர்களை வன்மையாக பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவமும் நடக்குது. அதாவது திமுக எம்எல்ஏவே கைது பண்ணவும் முடியுது. அதே சமயம் திமுக கவுன்சிலரு, பிரசிடெண்ட், வார்டு அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்க முடியுது டிவிக்கேனால். எதுக்கு எடுத்தாலும் தூக்கி டிஎம்கே மேலே பழிய போடுறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துருங்க, சரிங்களா? தேங்க்யூ.